ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 and YN ட்ராமா. ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் சைக்கோபாத் லவர் பார்ட் 8. போன பார்ட்டில் ஜிம்மின், சுகா, அப்புறம் நீங்கள் அண்ட் தென் நாம்ஜின் நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்திருப்பீங்களா? ஜிம்மின் ஜின்னு 2 பேரும் ஒருத்தர் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பாட்டில் வாங்க நம்ம இப்போ OT7 வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவன் ஜேகேக்கு கால் பண்ணுறான். எனக்கு வீட்டுக்கு வரமாட்டேன், நான் இங்கே சுகா கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அவன் ஜின்னு இருப்பான் நினச்சிட்டு அப்படி சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ இதை தான் ஜின்கிட்ட சொல்கிறானா. அப்போ ஜேகே மட்டும் வீட்டில் தனியாக இருக்கானா அப்படின்னு ஜின்னு கேட்குறான். அதெல்லாம் இல்லை, வீக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஸோ வீ கூட இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா, அவன் வீ கூட தானே இருக்கான் அப்படின்னு ஜின்னு கேட்குறானா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறானா. அண்ட் தென் இங்கே நம்ம சுகா இல்லை, சரி நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜிமினா பார்த்து வரையா அப்படின்ற மாதிரி சைகையிலே கேட்குறானா. நம்ம ஜிம்மினில் போகலான்னு நினைக்கும் போது ஜிமினோட கையை பிடிச்சி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆகிருது, இவன் நம்ம கூட தானே இருக்கேன்னு சொன்னான், என்ன அவன் தம்பியை பார்த்ததும் அப்படி மாறிட்டான் அப்படின்னு. ஜிமினுக்கு போக மனசு வரல. சுகாவை பார்த்துட்டு அண்ணா இங்கே சுகா கூட அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறான். இல்லை, ஜேகேவும் வீட்டில் இருக்க மாட்டான், நான் ஜேகேக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறானா. நம்ம ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா நீ ஏன் திடீர்னு இப்படி சேஞ்ச் ஆகிற மாதிரி பேசுகிற? நான் நார்மலாக தானே பேசுகிறேன். என் தம்பிங்க நான் இல்லைன்ட்டு எங்கெங்கேயோ போகிறானுங்க, நான் தானே அவனுங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றானா. ஆனால் எங்கள் கூட தானே இருக்கீங்க ஆரம், நீ யோசிச்சு பாரு, நீ சுகாவையோ இல்லை உன் தங்கச்சியவோ இப்படி யார் வீட்டுக்காவது அனுப்புவியா அப்படின்னு கேட்குறானா. ஆரம்பில் மாட்டான் அப்படின்றான். நீ மட்டும் அனுப்ப மாட்டேன், நான் எப்படி அனுப்புவேன்? ஸோ அண்ணன்ற பொறுப்பு எனக்கு இருக்கணும் இல்லையா அப்படின்றான். ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆகியது இந்த இடத்துல. ஸோ எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு இருக்கான் இல்லையா, வா அப்படின்னு ஜிமினா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். பட் ஜிமினா அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் என்ன அப்படின்றானா. அதெல்லாம் தேவையில்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூப்பிடுறான். ஸோ ஜிமினா வர வழி இல்லாமல் சுகா ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கானா. சுகா கண்டுக்க கூட இல்லை. அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போய் அவனும் லாக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது உங்களுக்கு. இவ்வளோ நேரம் ஹாப்பியால் இருந்தோம், எனக்கு ஏதோ ஃபேமிலியோடு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். என் லைஃப்பில் நான் எதை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. நீங்களும் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே லாக் பண்ணிக்கிறீங்களா? இந்த டைம் நம்ம வி இருக்கான்ல, அவன் ஜேஹோப் கிட்ட அண்ணா தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறானா. ஸோ ஜேஹோப்பில் அவனும் எடுத்துகிட்டு கொடுக்குறான். நீ தூங்குண்ணா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றானா. வி, தண்ணி வேணுங்கிறதே நீ என்கிட்ட தான் கேட்குற, அப்புறம் எப்படி உன்னால் மற்றதெல்லாம் பார்த்துக்க முடியும்? அண்ணா ஆக்சுவலி என்னால் இந்த கையை தூக்க முடியல, அதனால தான் நான் கேட்டேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஜேஹோப்க்கு கோவம் வருது. இந்த மாதிரி நீ இன்னொரு டைம் பேசணும்னு வச்சுக்கோ, நான் அவ்வளோதான் அப்படின்றானா. வியோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவனையும் எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான் குட் நைட் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அப்போது வி கூட ஜங்குக் இல்லையாட்டிருக்கே. அதன் இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் அந்த மவுண்டன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலி அவன் வியை இப்படி பண்ணவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கான். ஸோ அதனால தான் அங்கே வந்திருக்கான். அந்த சைடு அந்த மவுண்டனுக்கு கீழே எங்கே இருக்கவங்க கிட்டே போய், ஆமாம் இங்கே சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த டைமில் வந்திருக்க நீ யார் அப்படின்றாங்களா. நான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டை காமிக்கிறான். ஸோ அவங்களுமே சரி செக் பண்ணிக்கோங்க, என்ன இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க, இந்த இடத்துல நேற்று தானே அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு ஜங்கு கத்துறானா. அவரும் இல்லை நீங்கள் பாருங்கள், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ ஜங்குக்கும் பார்க்குறான், அவனோட ஃபேஸ் மாட்டிக்கிது. அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டார்டிங்கில் வியும் ஜங்குக்கும் சேர்ந்து கிளப்பில் ஒரு ஆளை பிடிச்சிருப்பானுங்க இல்லையா, அவனோட பையன்தான் இவன். ஸோ அவ்வளோதான், ஜங்குக்கு சரி டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவன் தான் ஜங்கு கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். அதனால இப்போ என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக அவனோட வீட்டுக்கு தான் போகிறான். போயிட்டு கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா. அவன்ல பரவாயில்லையே, நீ வருவான்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு எனக்கு தெரியாது அப்படின்றானா.
ஓ! அப்போ நான் வருவேன்னு தெரிஞ்சு வேணும்னே தான் நீ அவனை ஷூட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், நான் இங்கே உன்னை வர வச்சிட்டேன் எப்படியோ அப்படின்றானா. ஹே, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்றானா. வேற என்ன, நீ தான் நான் அன்னைக்கு உன்னை எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் வந்து உன்னை காப்பாற்றிட்டான். அவன் என்ன அவ்வளோ நல்லாவா இருக்கான் அப்படின்றானா. அவன் அழகு தான், அவனுக்கு என்ன. நான் அதை சொல்ல கிடையாது, அவன் ஜஸ்ட் வெறும் போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆனால் நான் பாரு, நான் ஒரு மாஃபியாக்கே நெக்ஸ்ட்டு ஹெட் ஆக போகிறேன். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பனையே போட்டு தள்ளிட்டு அவனோட ப்ளேஸில் நான் வர போகிறேன். ஸோ நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நீ ஜாலியாக லைஃப் ரன் பண்ணலாம்ல அப்படின்றானா. எனக்கு ஆல்ரெடி ஜாலியாக தான் லைஃப் போயிட்டுருக்கு. நீ வந்தேன்னு வச்சுக்கவேன் என் லைஃப் கேவலமாக போகும். ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றானா. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா? ஹே, நான் உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைக்காத. நான் உன்னை பிடிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனால் ஜங்குக், நான் உன்னை எடுத்துக்கணும்னு நினச்சேன். எடுத்துக்கணுமா, வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர வச்சு அப்படியே ஹேண்ட் கஃப் போட்டுடுறான். நீ என்ன ஜெயிலில் போட முடியும்னு நினைக்கிறியா? எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் ஜஸ்ட் அவனை ஷூட் தான் பண்ணேன். ஸோ உயிரோடு தான் இருக்கான். அவன் செத்தாக தானே இந்த மாதிரி தண்டனைலாம் கிடைக்கும் அப்படின்றானா. ஓ, நீ வா, நான் உன்னை வெளியே வர முடியாத அளவு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த முடிக்க உங்கள் அப்பா மேலே என்னென்ன கேஸ் இருந்துச்சோ அந்த எல்லா கேஸையும் இவன் மேலே போட்டு விட்டுடுறான். அது மட்டும் இல்லாமல் அவனும் நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ அதையும் எடுத்து போட்டு அவ்வளோதான் மாட்டிக்கிறானா. அடைச்ச இந்த லவ் பண்ணனால இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, ஆனால் இவனுக்காக மாட்டினது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அதை ஒரு மாதிரி வரைக்க பார்த்துட்ருக்கானா. ஜங்குக்குள்ள இந்த நாய் இப்போயும் திருந்துதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் மூஞ்ச தானே அழகுன்னு சொல்லிக்கிற, உன் மூஞ்சில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பாயிண்ட்லேயே ஒரு கிக்கு விட்டு ஃபேஸ்லேயே ஒரு அடி வச்சுட்டு, நீலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். அவ்வளோதான், அவனோடது முடிஞ்சா. இப்போது நம்ம ஜங்குக்கு இருக்கான்ல, விண்டோ வழியாக ஏறி வந்து நம்ம வீயை தான் பார்க்குறான். வீக்கு ஒரு மாதிரி டயர்டாக தூங்கிட்டு இருக்கானா. ஸோ வீயை பார்த்துட்டு சோஃபாவில் படுத்திருக்கான். இப்போ தான் ஃபோனை எடுத்து பார்க்குறான். என்ன, ஜிமின் ஜின்னு 2 பேரும் இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு படுத்திருக்கான். இப்போ நம்ம ஜேகே வந்தான் இல்லையா, அதை வீ பார்த்துட்டான். ஸோ வீ என்ன பண்ணுறான், நடந்து வந்து அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கானா. ஜங்குக்கு வந்து வீ வந்துட்டான்னு தெரிஞ்சு வேணே கண்ணை மூடுற மாதிரி நடிச்சிட்ருக்கான். ஸோ இப்போது வீயில் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜங்குக் நீ எங்கே போயிட்டு வர, நான் உன்னை எதிர்பார்த்தேன் தெரியுமா, இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸெல்லாம் பார்க்குறான். லைட்டாக கையை பார்க்குறான். கையில் லைட்டாக ப்ளட் இருக்குது. இன்னும் அவன் கையில் ப்ளட் இருக்குது அப்படின்றானா. அடித்த மனசுக்குள்ளேயே நான் அதை க்ளீன் பண்ணவே இல்லையா, அவனை அடித்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி உட்காந்துருக்கான் கண்ணை இறுக்கமாக மூடிட்டு. நீ தூங்கலைன்னு எனக்கு தெரியுது ஜங்குக் அப்படின்றானா. கண்ணுமே திறக்கல. ஸோ இப்போ இருக்கான்ல அப்படியே ஜங்குக் மேலே படுத்து, ஜங்குக் இப்போ நீ எழுந்துக்கலைன்னா நான் உன்னை கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்றானா. அப்பயே எழுந்துக்கவே இல்லை. ஸோ பக்கத்தில் வந்து நம்ம ஜங்குக்கோட ஐயை பார்த்துட்ருக்கானா. நீ தூங்கும்போது இன்னும் அழகாக இருக்க, ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறப்போ இன்னும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக லிப்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, என்னால் இப்படி ரொம்ப நேரம் படுக்க முடியல ஏன்னா எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என் கை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. ஜங்குக்குள்ளே பதறிப்போ என்னாச்சு வீ அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துக்கிறான். பார்த்தியா உன்னை நான் எழுந்துக்க வச்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறானா. ஏ வீ, நீ நடிச்சியா அப்படின்றானா. ஏன், நீ மட்டும் நடிச்சல, ஆனால் உன் வழியில் நடிக்காத வீ, அதை எனக்கு தாங்கிக்க முடியல அப்படின்றானா. ஸோ வீ அழக ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம வீட்டில் நெக்ஸ்ட் டே ஸ்டேஷனுக்கு வரான். ஜங்குக்கு நினச்சிருப்பான் அவன் வரமாட்டான் அப்படின்னு. ஹே வீ, நீ ரெஸ்ட் எடுக்காமல் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறானா. அது நான் என் டார்லிங்கை பார்க்காம எப்படி இருப்பான் அப்படின்றாங்களா. அங்கே இருக்க மற்றவங்களாம் பார்த்து, பரவாயில்ல வீ, உடம்பு முடியலனாலும் இந்த இதுலேயும் வந்திருக்கியே, ஆனால் நீ எப்படி கேர் பண்ணி பார்த்துப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இருக்கான். அந்த இங்கே நம்ம ஆரம்பம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன, ஜின் லைவில் இருக்கானா அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம ஜின் இருக்கான் இல்லையா, ஒரு ஷாப்பிங் மால் அந்த இடத்துல லைவ் போயிட்டுருக்கான். இந்த ஷாப்பிங் மால் உருவாகி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகுது. இந்த 5 இயர்ஸ்லேயே செம்மையாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷாப்பிங் மாலில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கானா. நீ அங்கே தான் இருக்கியா, நேற்று என்கிட்ட ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு போனேன் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் அதான் அந்த ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, ஜின்னை ஆல்ரெடி ஒரு மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவன் கூட பிடிச்சிருக்காதே, அவன் தான் ஜின் இந்த மோதிரம் அவனுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்து போடலான்னு வரானா. அவ்வளோதான், ஆரவுக்கு சரி டென்ஷன் ஆகிருது. ஜின்னில்
நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை நீயே போட்டுக்கோ உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். அவன் போட்டு பார்த்துட்டு இருக்கானா ஆரம் சும்மாவா விடுவான். அதான் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஷாப்பிங் மால் தான் போகிறான். எங்கே லைவ் ஓடிட்டு இருந்துச்சு அந்த செக்ஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அவன் இன்னும் ஜின்னு கூட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான். இது ஆரம் சும்மா விடுவான். ஸ்ட்ரைட்டாக போய் லைவ்லையே ஜின்னை அப்படியே தூக்குறான். இப்போ என்ன உனக்கு ரிங் வேணுமா? அது நீ என்கிட்ட கேட்டா நான் வாங்கி கொடுக்க போகிறேன். ஏன்னா நீ அவன் கூட பேசிகிட்டு இருக்க. நான் அவன்கிட்ட ஆல்ரெடி சொன்னல அப்படின்றானா. நான் லைவ் போயிட்டுருக்கேன் அப்படின்றானா. இப்போ எனக்கு என்ன எவன் கூட நீ லைவ் போகிற என் கூட போனா என்ன? ஆனால் உனக்கு தான் ஃபேஸை காமிக்கவே பிடிக்காது. ஆனால் எனக்கு உன் கூட காமிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்கலாம் இவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க ஜின்னுக்கிட்ட. ஜின்னு இல்லை ப்ளீஸ் ஆரம் அப்புறமா வா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதெல்லாம் முடியாது. என்ன லைவில் கேட்குறாங்களா நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நானா காய்ஸ் இவனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அப்படியே லைவ்லேயே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜின்னில் ஆரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறானா. ஆரம் தலையில் லைட்டாக அடிபட்டுருது. லைட்டாக ப்ளட்டு வேறு வருதா. அதை கூட கண்டுக்காமல் மறுபடியும் எழுந்து வந்து ஜின்னோட லிப்ஸ்லேயே பைட் பண்ணுறான். இங்கே பாரு நீ என்னோட ஆள். நீ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறல்ல அந்த ஃப்ரெண்டு கூடனால எனக்கு பிடிக்கல. நான் அப்பயே சொன்னல. அரம் நீ ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறானா. நான் மோசமாக நடந்துக்கிறேனா? உனக்கு ரிங் தானே பிடிச்சிருக்கு. வா இந்த ரிங்குன்னு சொல்லு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டான். இங்கே பாரு நான் சும்மா அந்த ஆடுக்காக அப்படி பண்ணேன் அப்படின்றானா. பார்த்தீங்களா காய்ஸ் இவன் சும்மா ஆடுக்காக பண்ணான். மற்றபடி இந்த ரிங்கில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை தானே அவன் எடுத்து காமிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை பார்க்க அவனுக்கு காண்டாது. இப்போ இந்த ரிங்கை நீங்கள் எடுத்து அங்கிட்ட வைக்கலைன்னா நானே உடச்சி போட்டுருவேன் அப்படின்றானா. இங்கே இருக்கவங்கலாம் அதான் போலீஸ் வர கூப்பிட்றாங்க. இவன் இப்படி மோசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் இல்லை நீங்கள் அவரை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவையும் ஆஃப் பண்ணிடுறான். அந்த லைவில் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸு. அவர் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவரோட அந்த ஆட்டிடியூட் ரூட் இதெல்லாம் பிடிச்சிருக்கு. பாய் ஃப்ரெண்ட் வர சொன்னார்ல செம்ம பாய் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் அதான் ஜின்னுக்கும் அந்த ஜின்னோட ஃப்ரெண்டுக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா. அவங்க இல்லை அந்த அந்த பர்சன் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. ஜின்னை இப்படி பண்ணுறாங்க லைவ்லேயே இப்படி பண்ணுறாங்கன்னா நேரில் எப்படி கொடுமைப்படுத்துவாங்க. தேவையில்ல ஜின் நீங்கள் பிரேக்கப் பண்ணிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கா. லைவாக ஃபன்னியும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அவரோட பேர் தான் நல்லாயிருக்கும். அதான் அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவரோட பேர் தான் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்லாம் கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கா. நம்ம ஆரம்புக்கு சரி டென்ஷன் ஆகுது. என்ன இப்போ நீ என் கூட வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறானா. ஆரம் நான் ஒர்க்கில் இருக்கேன். நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நான் இப்படி வந்து பண்ணால் சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்குறானா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேனே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஒர்க்கோ வீடோ எந்த பிளேஸோ அது எனக்கு கவலை கிடையாது. நீ என் கூட இருக்கணும். நானும் நீயும் பிரியக்கூடாது. அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஆனால் எனக்கு அப்படி இல்லை ஆரம். ஒர்க் பிளேஸ் வேறு வீடு வேறு நீ வேறு. நான் எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும்னு நினப்பேன் அப்படின்றானா. அப்போ நான் வேறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் அடிக்கலான்னு போகிறான். அது அந்த இன்னொரு பர்சனை அவன்ல நீ என்னவே அடிக்க வரியான்னு சொல்லிட்டு அவன் கை வாங்கி ஆரம் அடிச்சிடுறான். அவ்வளோதான். ஜின்னும் எதுவுமே கேட்கலையா. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன்கிட்ட போய் வேலையை காட்ட முடியாதுல்ல. அப்படியே ஜின்னு அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். அவன்லாம் கத்துறான். டேய் விடுடா எங்கடா அவனை கூப்பிட்டு போகிற அப்படி இப்படின்னு. போலீஸ் வர வந்து நிற்கிறாங்க. அங்கே அந்த நிலமை மோசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் அமைதியாக இருக்கான். ஸோ காரில் உட்காரு அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. முடியாது அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். போலீஸ் வராங்க. என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் நின்றுட்டு இருக்கானா. ஸோ போலீஸ் வந்ததும் நீங்கள் ஒன்றும் இல்லை இவனுக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகிட்டு அதுக்கப்புறம் காரில் வந்து உட்காடுறான். ஆரம் நீ ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்குறானா. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னா நான் உன்கிட்ட சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே. ஆனால் நீ என்ன பண்ணுற. எனக்கு எது பிடிக்காதோ அதை மட்டும் தானே பண்ணுற. நமக்கு செட் ஆகாத ஆரம் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்றானா. ஆரம்க்கு அவ்வளோதான். ப்ரெஷர் தலைக்கு ஏறுது. பைத்தியக்காராயிருவான் போல் அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம். எப்படி நீ சொல்லலாம். நான் உன்கிட்ட ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியும் ஆல்ரெடி உனக்கு பிரேக்கப் ஆகியிருக்கு. நான் உன் லைஃப்பில் வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். உன்னை தனியாக விட மாட்டேன். இந்த மாதிரி நிறைய சொன்னேன். ஆனால் நீ எனக்கும் ஃப்ரீடம் கொடுப்ப. உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் கிட்டே இருந்த மாதிரி இருக்க மாட்டேன். என்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ அப்படி இல்லைல்ல. அப்புறம் எப்படி நீ நினச்ச மாதிரி நான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜின்னு கேட்குறான். ஆரம்பில் நான் உன்கிட்ட சொன்னேனா நான் இந்த மாதிரி மாறுவேன். நான் என் எக்ஸ்கிட்ட இருந்த மாதிரி இருப்பேன்னு சொல்லி
நீ மறுபடியும் என்னோட எக்ஸை ஞாபகப்படுத்துறல. ஓ! அப்போ நான் ஞாபகப்படுத்தினேன்னா நான் தானே உன்னை கஷ்டப்படுத்தினேன். அப்போ நான் தானே உன் ஞாபகத்துக்கு வரணும். உன் எக்ஸ் எப்படி உனக்கு ஞாபகத்துக்கு வரலாம்? நீ என்ன தானே சண்டை போடணும், என்ன தானே இது பண்ணணும் அப்படின்னு கேட்குறானா. அப்போது நான் உன்கிட்ட சண்டை போட்டா நீ திரும்பி என்கிட்ட இருப்பியா அப்படின்னு கேட்குறானா. இல்லை, நான் தான் சொன்னேன்ல நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்கிறானா. அவ்வளோதான் ஆரம்புக்கு. ஜின், இன்னொரு டைம் இப்படி சொல்லாத. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நீ நடந்துக்கிறது அப்படி தான் இருக்குது. உனக்கே கொஞ்சம் இதாக தெரியலையா? லைவில் வந்து இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறானா. அந்த இடத்துக்கு நம்ம ஜங்குக்கு வந்துடுறான். அண்ணா கீழே இறங்கு, கார்லேருந்து கீழே இறங்கு அப்படின்னு கத்துறானா. ஆரம்பில் ஜேகே நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்றானா. வெளியே வந்துட்டு கத்துறான். நான் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதா? நீ அண்ணனை இப்படி பண்ணுவ, கஷ்டப்படுத்துவ, அவனை அப்பெல்லாம் பண்ணுவ, அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஆரம் வெளியே வந்து, இப்போ என்ன உனக்கு உன் அண்ணன் வேணுமா? ஆனால் வரமாட்டான், அவன் என் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொன்னான். இல்லை, நீங்கள் என் அண்ணன் கூட இப்படி நடந்துக்காதீங்க, இனிமேவாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றானா. அதை நீ எனக்கு சொல்லாத, புரியுதா அப்படின்றான். ஜேகேக்கு ஆரம்பில் ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி அப்படி பண்ணியிருப்பான் இல்லையா, அதான் அவனோட அனுமதி இல்லாமல் கிஸ் பண்ணுறது. சரி, இப்போயும் அப்படி பண்ணவும் இன்னும் கோபமாகிடுது. அதான் ஜின் நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஜின் அப்படியே ஜேகே கையை பிடிச்சிட்டு அவனும் போயிடுறான். அவ்வளோதான் ஆரம்புக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவம் வருது, சரி கோவம் வருது. அண்ட் தென் இப்போ அப்படியே எங்கள் ஸ்கூலில் நம்ம ஜேஹோப் இருக்கான் இல்லையா, அவன் லீவ் போட்டிருக்க மாட்டான், வந்திருப்பான். ஏன்னா வியுமே வீட்டில் இல்லைல்ல. ஸோ இங்கே இருக்க அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கானா. அப்போது உங்கள் நேமையும் கூப்பிடுறான். பட் நீங்கள் ஆன்சர் பண்ணவே இல்லை. டேபிளில் கை வச்சு ஒரு மாதிரி படுத்துட்ருக்கீங்களா? மறுபடியும் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுறான். நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஸோ பக்கத்தில் வந்து டெஸ்கில் தட்டி என்ன கனவு கண்டுட்ருக்கியா, பகல் கனவு அப்படின்னு திட்டுறான். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் கீழே படுத்துக்கிறீங்க. ஸ்கூலுக்கு படிக்க வந்தியா இல்லை தூங்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷாக இன்னுமே பேசுகிறானா. ஸோ உங்களுக்குமே கஷ்டமாகிடுது. எனக்கு யாருமே சரியில்லை, என் அண்ணனும் என்னை ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறான், சுகா என்னை கண்டுக்க கூட மாட்றான், எனக்கு பிடிச்ச சார் அவருமே என்னை திட்டாரு, யாருக்குமே இது மேலே பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ கிளாஸும் முடியுதா. ஜேஹோப் அங்கேருந்து போகும்போது நீ என்னை பார்க்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க. ஸோ ஜேஹப்பை பார்க்க போகவே இல்லை. அதனால் ஜேஹப்பு கடுப்பாகுது. ஆரம்புக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் உங்கள் தங்கச்சி சரியில்லை இப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆரம் ஆல்ரெடி ப்ரெஷரில் இருப்பானா. ஸோ மறுபடியும் ஸ்கூலுக்கு வரான். ஏன்னா சுகா வந்து ஃபோனை அட்டன் பண்ணல. ஏன்னா சுகா எமர்ஜென்சியாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பானாட்ருக்கு. அதனால சுகா அட்டன் பண்ணல. ஸோ நம்ம ஆரமும் வேறு வழி இல்லாமல் அவன் தான் போகிறான். ஆல்ரெடி ப்ரெஷரில் இருப்பானா. போனோடனே உங்களுக்கு அண்ணா பின்னான்னு திட்டுறான். ஜின்ன மேலே இருந்த அவ்வளோ கோவத்தையும் உங்கள் மேலே தான் காட்டுறான். ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க? ஒழுங்காக படிக்க மாட்டியா? நான் என்ன உனக்கு நாங்கள் என்ன குறை வச்சோம்? நானும் சுகா உன்னை நல்லா தானே பார்த்துக்குறோம், எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டான். அவன் பாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்கான். கரெக்டாக ஜேஹோப் வந்து எதுக்கு அவளை திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறானா. நீங்கள் இதுக்கு தானே அவளை வர சொன்னீங்க, ஒழுங்காக படிக்க மாட்டான் தானே வர சொன்னீங்க அப்படின்றானா. நான் அதுக்கு ஒன்றும் அவங்கள வர சொல்லலை அப்படின்றான். வேறு அவள் அழுதுட்டு இருந்தா. எதுக்கு அழுதுட்டு இருந்தான்னு தெரில. அப்புறம் தான் நான் கேட்டேன். எனக்கு அம்மா அப்பா இல்லை, ஆனால் என் அண்ணனுங்க என் பேரண்ட்ஸ் மாதிரி இருந்தேன்னு அப்படி பார்த்துப்பானுங்க. ஆனால் 2 நாளாக என்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. ஒரு மாதிரி ஹாஷாக பேசுகிறாங்க. நைட் ஆனாவோ இல்லை மார்னிங் ஆனாவோ ஜாலியாக என்னை பார்த்துப்பாங்க, ஜாலியாக என் கூட இருப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. எனக்கு என் ஃபேமிலியே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு என் ஃபேமிலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதா அப்படின்னு சொல்கிறானா. ஆரம்புக்கு கஷ்டமாகிடுது. அப்போது நம்ம இவ்வளோ நாளாக நான் இவளை நல்லா பார்த்துக்கிட்டேன்ல நினச்சேன், இவ லவ்வுக்காக கேரிங்காக ஏங்கியிருக்காள அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறவங்கள பார்த்துட்ருக்கானா. அப்போது ஜேஹப் சொல்கிறான், அவள் அதை மட்டும் சொல்லலை, எண்டிங்கில் சார் நீங்கள் தான் எனக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷனாக இருந்தீங்க, ஆனால் நீங்களும் என்ன நான் எந்த நிலமையில இருக்கேன்னு தெரியாமல் என்னை ஹாஷாக திட்டுறீங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ ஆரம்புக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகிடுது. இதுக்கப்புறம் சுகாவும் கரெக்டாக ஃபோன் பண்ணுறானா. ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். என்ன ஆரம் கால் பண்ணியிருக்க? நான் நம்ம தங்கச்சி ஸ்கூலில் இருக்கேன், உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நான் வந்து சொல்கிறேன் சுகா, ஒன்றும் இல்லை, நார்மலாக இரு அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு சுகாவும் இருக்கானா. அந்த ஆரம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜேஹோப் கிட்ட தான் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்கும்போது நீங்களும் அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு
ஆரம் அங்கேருந்து போகிறான். போகிறதுக்கு முன்னாடி ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறானா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் அண்ணன் சாரி கேட்குறான் அப்படின்னு. ஒரு வேளை சார் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரோ, நான் சொல்ல வேணாம் தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சார் உள்ள கூப்பிட்டாரு. இங்கே பாரு, நீ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான். இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு என் பேரண்ட்ஸ் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என் அண்ணனுங்க இருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் நான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி இதை நம்ம ஆரம் கேட்டிருப்பான். ஏன்னா அவன் கீயை மறந்து வச்சுருப்பான். அதை எடுக்கலான்னு வரும்போது தான் இப்படி நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டிருப்பானா. ஆரம்புக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங் ஆகிருது. ஆல்ரெடி ஜின்னு பிரச்சனை, அதுலேயும் அழுகை கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். நீங்களும் ஒரு மாதிரி இப்படி பேசவும் உனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ வேகமாக சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கீயை எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். ஐயையோ! அண்ணன் அதெல்லாம் கேட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க நீங்களும். அண்ட் தென் சார் நான் போகிறேன் கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்களா. ஜேஹோப்புக்குள்ள பார்த்துரு, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் ஓகேவா அப்படின்றான். இந்த வேர்டு அவ்வளோதான், அவங்களுக்கு குஷியாகிருது. அண்ட் தென் கிளாஸ்க்கு போகிறீங்க. ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டே போகிறீங்களா. பக்கத்தில் இருக்கவங்களாம் இவனை இவ்வளோ குஷியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அண்ட் தென் இப்போ அப்படி இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இன்றைக்கி நம்ம சுகா ஜிமின் 2 பேருமே பார்த்துக்கலையா, அதனால சுகாவுக்கு ஏதோ ஜிமினாவை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இந்த பையன் நம்மளை பார்க்கவே வரல, இந்நேரக்கும் ஒரு நாளைக்கு 10 தடவையாவது என்னை வந்து மீட் பண்ணியிருப்பான், இன்றைக்கி ஒரு டைம் கூட வரலையே அப்படின்னு. ஜிமினா இருப்பான் இல்லையா, அவன் எந்த வார்டில் இருக்கானோ அதை பார்க்கறதுக்காக போகிறான். நம்ம ஜிமின் ஒரு குழந்தைக்கிட்ட அழகாக பேசி சிரிக்க வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கானா. நம்ம சுகாவுமே பார்த்துட்ருக்கான். அப்போ இந்த பாப்பா திடீர்னு அந்த அங்கிள் உங்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுதா. நம்ம ஜிமினாவும் திரும்பி இப்படி பார்க்குறான். நம்ம சுகா ஒளிஞ்சிக்கிறானா. யார் அப்படின்னு கேட்குறானா. ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுதா. நம்மளோட ஹாஸ்பிட்டலில் ஹேண்ட்ஸமா, அது சுகா தான் நம்மளை பார்க்குறதா. ஆனால் சுகா தான் நம்மளை பார்க்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறானா. மறுபடியும் சுகா எட்டி பார்க்குறான். இந்த டைம் மிரர் இருக்கு இல்லையா, அது வழியாக வச்சு பார்த்துட்றான். ஸோ சுகா என்ன சுகா நம்மளை பார்க்குறானா. லைட்டாக ஷை ஆகிட்டு ப்ளஷிங்காக இருக்கா. அந்த பாப்பா கேட்குறா, அந்த அங்கிள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் அப்படி ஆகுது? நான் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்தீங்க, ஆனால் இந்த அங்கிளை பார்த்தோன்னே ஏன் அப்படி உங்கள் ஃபேஸ் மாறுது அப்படின்னு கேட்குதா. ஹாய், ஒழுங்கா சாப்பிடு சரியா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறான். நீங்கள் க்யூட்டாக நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. சுகா இதெல்லாம் கேட்டுட்ருக்கான். என்ன இந்த பொண்ணு ஜிமினாவை க்யூட்டுன்னு சொல்லுது அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சுகா கேட்க. நான் ஓகே தான், ஆனால் நீங்கள் 2 பேர் தான் ஓகேவா இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுதா. நீ எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சுகா கேட்குறான். நீங்கள் ஏன் அவரை ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சுகா இல்லை, நான் ஒன்றும் ஒளிஞ்சு பார்க்கலையே. நீங்கள் ஒளிஞ்சு தான் பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கப்போ நான் பார்த்தேன், நீங்கள் அப்போ பார்த்துட்டு இருந்தீங்க. நான் இவர்கிட்ட சொல்லும்போது டக்குன்னு நீங்கள் போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. இவர் திரும்பி பார்த்தாரு, நீங்கள் காணோம். அப்புறம் இவர் என்ன பார்க்கும்போது நீங்கள் மறுபடியும் வந்து ஒளிஞ்சு பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதா. ஹாய், உனக்கு வாய், நான் ஒன்றும் இவனை பார்க்கல, ஒன்றை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறானா. அப்படியா, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லையே, நான் உங்களை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு பாப்பா சொல்லுதா. அப்படியா, ஆமாம் நீ என்ன பேசிகிட்டு இருந்த என்னை பற்றி ஏதோ அப்படின்னு சுகா கேட்குறான். நீங்கள் கொஞ்சமாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுதா. கொஞ்சமாக ஹேண்ட்ஸமாக என்ன சொல்கிற அப்படின்னு சுகா கேட்குறான். நீங்கள் இவரை லவ் பண்ணுறீங்களா இல்லை கிட்னாப் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குதா. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சுகா முறைக்கிறானா. ஹாய், அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். இல்லை அங்கிள், நான் நிறைய மூவி பார்த்துருக்கேன். அதில் ஒன்று ஹீரோ வந்து ஹீரோயினை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்ப்பாங்க. அதுவும் இல்லைனா வில்லன் இருக்கான்ல, அவன் தான் கிட்னாப் பண்ணுறதுக்காக அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்ப்பான். நீங்கள் கிட்னாப் பண்ண பார்க்குறீங்களா இல்லை லவ் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குதா. சுகால நான் உன் அம்மா கிட்ட சொல்லி வைக்கவா இல்லை உன் அப்பா கிட்ட சொல்லி வைக்கவா அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை வேணாம், ஆனால் இவர் க்யூட்டாக இருக்காரு, நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்கள் 2 பேர்த்துக்கு பேர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுதா. ஏய், நாங்கள் 2 பேரோ என்ன நீங்கள் 2 பேரோ இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுகா பட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். ஜிம்மன் தான் சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் சிரிக்கிறீங்களே, உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குது. ஹாய், ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் இருக்கான்ல சுகா பின்னாடியே போகிறானா. 2 பேருக்கும் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பார்த்துட்ருக்கு. முன்னாடி போயிட்டுருக்க சுகாவை ஜிமின் கூப்பிடுறான். நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு. சுகாவும் திரும்பி பார்த்துட்டு, ஆமாம் நீ அந்த பாப்பா கிட்டே என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. அதை நான் பேசலை, அவள் தான் நோட் பண்ணி சொன்னான். ஆமாம், அவள் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலையே. என்ன கொஸ்டின்? நீங்கள் ஹீரோவா இல்லை வில்லனா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுவா, ஒழுங்கா வேலையை போகிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டுக்கு போகிறான். ஜிம்மின்ல
இவர் ரெண்டுமே தான், என்னோட வில்லன் இவர் தான், என்னோட ஹீரோவும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போகிறானா. அண்ட் தென் கரெக்டாக ஆரம்பம் வரான், கால் பண்ணுறான், சுகா இங்கே வா அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சுகாவும் கீழே போகிறான். நம்ம ஜிம்மின் மேலேருந்து பார்க்குறான், என்ன ஆரம் வந்திருக்காரு அப்படின்னு. சுகா கேட்குறாம்மா ஸ்கூலில் என்னாச்சு, அவள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாலா என்ன அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் இல்லை சுகா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். சுகாக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்ன நம்மளை அவள் அவ்வளோ மிஸ் பண்ணுறாளா? ஆமாம், நம்ம தானே அவளை குழந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டோம். இப்போ 2 நாளாக அவளை கண்டுக்கிறதில்ல. நான் தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அட்லீஸ்ட் நீயாவது பார்த்துப்பான்னு நினச்சேன், நீயும் பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறானா. நீ என்ன நினச்சிட்ருக்க, நானும் கொஞ்சம் ஒர்க் பிஸியாக தானே இருக்கேன். என்ன சொல்கிற ஆரம், நீ ஈவினிங் வீட்டில் தானே இருக்க, அவள் என்ன பண்ணுறா, நல்லா தானே படிப்ப, அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரி அவளை ஏதாவது திட்டுறதுக்காக அவள்கிட்ட பேசினால அப்படின்னு சுகா கேட்குறானா. நீ என்ன இப்போ என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஆரம் கேட்குறான். நீ ஏன் இப்படி சரியில்லாத மாதிரி இருக்க, அம்மா உன்னோட நெத்தியில் என்ன அடிபட்டுருக்கு அப்படின்னு கேட்குறான். ஏன்னா பிளட் இருக்குது, அவன் அதை க்ளீன் பண்ணாமல்லாம் போயிருப்பான் ஸ்கூலுக்கு, ஸோ அப்படியே சுகா பார்க்கணும் வந்திருப்பான், அது ஒன்றும் இல்லை அப்படின்றானா. எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வைக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து விட்டுறானா. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா இழுத்துட்டு போகிறான் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. ஸோ ஜிமினா வேகமாக வரானா. என்னாச்சு, அவர் தலையில் அடிபட்டுருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் எடுத்து வந்து கொடுக்குறான். தலையில் தான் காயமாக இருக்குல்ல, அங்கெல்லாம் அப்படியே பேண்டேஜ் போட்டு விட்டுறான். நம்ம ஜிம்மின் தான் போட்டு விடுறான். என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஜிம்மின் கேட்குறானா. அது உன் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என் அண்ணன் என்ன, இன்றைக்கி போன லைவை நீ பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லையே நான் பார்க்கல, பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல அந்த பிஸியில் அப்படின்றான். சுகாக்கு ஜிம்மின் இப்படி பேசுகிறது கேட்குறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் தம்பி மேலே இவன் கேரிங்காக இருக்கான் இல்லையா, அதனால சுகா பார்க்குறான். என்ன நம்ம கேட்க வேண்டிய கேள்விலாம் இவன் கேட்டுட்ருக்கான் அப்படின்னு. ஸோ ஜிம்மின் தான், அவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் அண்ணனை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என் அண்ணன் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது கிடையாது, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், எல்லாத்துக்கிட்டேயும் குழந்தைத்தனமாக இருப்பான். அவன் நாங்களே அவனை குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அவன் ஜாலியாக இருக்க பர்சன். ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டான். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், எனக்கு ஆரம்பை பிடிச்சிருக்கு, ஆரம் ஃபேமிலியை பிடிச்சிருக்கு, நம்மெல்லாம் ஒன்றா ஃபேமிலியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுவான். ஏன் உங்கள் தங்கச்சியை கூட நல்லா பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லுவான் தெரியுமா. எனக்கு தெரியும் நீங்கள் நடுவில் சண்டை போட்டீங்க, ஆனால் எப்படியோ சேர்ந்துருவீங்கன்னு தான் நான் எதுவும் பேசாமல் இருந்தேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா, இவ்வளோ நாளாக நானும் ஜெயிக்கவும் அவனை பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் அவன் உங்களை பார்த்துக்கிறான். ஸோ எனக்கு தோணுச்சு இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாள்னு. ஆனால் அது நல்லதுக்கு தானே. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்களும் அவனை பார்த்துப்பீங்கன்னு அப்படின்னு சொல்கிறானா. ஆரம்புக்கு கஷ்டமாகிறது, நம்ம அவன்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோமோ, ரொம்ப நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு. பட் இருந்தாலும் அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா, ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் நடந்துப்பானா அப்படின்னு. ஸோ 3 பேரும் சேர்ந்து அந்த லைவை பார்க்குறாங்க. சுகாக்கு சரி டென்ஷன் ஆகுது. ஆரம் மூஞ்சி பார்த்து, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, இப்படி தான் நடந்துப்பியா ஒருத்தர்கிட்ட, இதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ அன்னைக்கே இந்த மாதிரி பண்ண நான் கேள்விப்பட்டு உனக்கு திட்டணும்னு நினச்சேன், இதுக்கு இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா கண்ணா பின்னான்னு திட்டுறான். நிறுத்துங்க சுகா, உங்களுக்கு உங்கள் லவ்வை எக்ஸ்போஸ் பண்ண தெரில, ஆனால் அவர் இப்படி கிடையாது, அவர் ஆல்ரெடி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆனால் என் அண்ணன் கேட்கல, என் அண்ணன் அப்படி தான், அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். எனக்கே கோவம் வரும், ஏன்னா என் அண்ணன் ஒருத்தன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கான்ல, அவனை எனக்கே பிடிக்காது, அப்புறம் எப்படி ஆரம்புக்கு மட்டும் பிடிக்கும். ஆரம் ஜின்னை லவ் பண்ணுறான் இல்லையா, அவன் பண்ணதும் தப்பு தான், நீங்கள் ஆரம்பை மட்டும் குறை சொல்லக்கூடாது, ஜின்னு மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை மாட்டினது இவங்க 2 பேர் பேசுனது இதெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டுக்கு வந்தால் ஜின்னை ஒரு மாதிரி பார்ப்பான், அதுவும் ஜிமினாக்கு பிடிக்காதா. ஸோ நீங்கள் ஆரம்பம் திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆரம்புக்கு ஒரு மாதிரி, அவ்வளோதான் அந்த இடத்துல அழுகே வந்துடுது. என்ன இது, நம்ம மேலே தப்பு இல்லைன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சி பேசுகிறாங்களே, இன்னும் என்ன பண்ணாலும் என்ன தான் எல்லாம் திட்டுவாங்க, ஆனால் இவன் மட்டும் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே ஒரு ரெஸ்பெக்டே வருது. ஆரம்புக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆரம் என்ன பண்ணுறான், ஜிமினா ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறான். எங்கே நம்ம சுகாக்கு லைட்டாக பொசசிவ் ஆகுது. நம்ம தம்பியை நம்ம கேர் பண்ணிக்கலாம், சரி அதை விட இவன் என்ன லவ் பண்ணுறான்ல, இவன் எப்படி அவனை போய் ஹக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி ஜிமின் ஆரம்ப ஹக் பண்ணது அவனுக்கு பிடிக்கல, பட் வேணும்னே போயிட்டு எப்படி என் தம்பியை ஹக் பண்ணலாம், என் தம்பியை நான் தான் சமாதானப்படுத்துவேன்னு சொல்லிட்டு விலக்கி விட்டுறானா. சுகா, எப்போலேருந்து உனக்கு என்ன யாரும் இப்படி கேர் பண்ணிக்க கூடாதுன்னு பொசசிவ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்குறானா. அது அப்போலேருந்து இருக்குது, நான் காமிச்சிக்க மாட்டேன், இப்போ என்ன
இருந்தாலும் நீ ஜின் கிட்ட அவ்வளோ மோசமாக நடந்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கானா. ஜிம்மின் தான் போதும் நிறுத்துங்க, அவர் ஆல்ரெடி கஷ்டப்பட்டுருக்காரு, இப்போது உன் அண்ணனுக்கு தான் ஆறுதல் தேவை, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறானா. ஆரம்பிக்க இப்போ தான் ஒரு மாதிரி புரிய ஆரம்பிக்குது. நம்ம எப்படி கஷ்டம்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டோம்ல ஆனால் ஜின்னு அப்படின்னு பார்க்குறானா. என் அண்ணா அப்படி தான், எந்த கஷ்டமாக இருந்தாலும் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டான், மெயினாக எங்ககிட்டயே சொல்ல மாட்டான், ஆனால் எங்களுக்கு ஒன்றுனா அவன் தாங்கிக்க மாட்டான் அப்படின்றானா. அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அப்போ தான் சுகா சொல்கிறான், என் தங்கச்சி எங்களை மிஸ் பண்ணிட்டா நேற்று அப்படி இப்படி நடந்துச்சுல அதையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் இன்றைக்கும் ஒன்றா இருக்கக்கூடாது, உங்கள் தங்கச்சி ஆசை நம்ம எல்லாமே சேர்ந்து ஒன்றா இருக்கணுன்றது தானே, நம்ம ஏன் அவளை இன்னைக்கு சந்தோஷமாக வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். சுகாவுக்கு அவ்வளோதான் ஃப்ளர்ட்டே ஆகிடுறான் ஜிம்மின் மேலே. அப்புறம் ஜேகேக்கு இதெல்லாம் தெரியும், ஜேகே என் மேலே கோவமாக இருக்கான், வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா. நான் இதை பார்த்துக்கிறேன், நான் இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டு என் ஃபேமிலியை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். காய்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஃபேமிலி மறுபடியும் ஒன்று சேருமா இல்லை மறுபடியும் சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்களா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.